ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் எங்கே கிளம்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கு தான். நான் படித்த இன்ஸ்டியூட்லேருந்து கால் பண்ணி, தம்பி காலேஜ் போகிறதுக்கு முன்னக்கிட்டி வந்துடுங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருவோன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பியிருக்கேன். வீட்டில் நான், அம்மா, தம்பிங்க அந்த மாதிரி போக போகிறோம். இப்போ மதியம் 2:30 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு லாக் பண்ணலாமே அப்படி இன்ஸ்டியூட்லேயும் காமிக்கலாமே. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, அதையும் அப்படி காமிச்சிருவோம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டியூட் பார்ப்பீங்க, அதுக்கிட்ட அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா தங்கமயில் தெரியும் எல்லாத்துக்கும். தங்கமயிலுக்கு எதிரில் ஆனந்தா ஹார்ட்வேர்ஸ் அதுக்கு மேலே டாப் ஃப்ளோரில் தான் இருக்குது. 2025 இந்த இன்ஸ்டியூட்டில் படித்த சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேனரில் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ. இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் கூட அதில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் மோர் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் பாடம் எடுக்கிற ஆசிரியர் மூலமாக டாக்டர் ஆனவங்க தான் இவங்க எல்லாருமே. நான் படிக்கிறப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் மாடியூல் எதுவும் ரெடி பண்ணல. பட் இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்குமே இந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஓனாக மாடியூல் போட்டுருக்காங்க. அம்மா எதாச்சும் அந்த இதை பின்னாடி திருப்பப்போ பின்னாடி வந்து இந்த பேனர் மாதிரி பின்னாடி பார்த்தோம்ல, அதை வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட் ஆகும், அடுத்த வருஷம் நம்மளும் இதில் வருவோம் அந்த மாதிரி. எங்களோட இன்ஸ்டியூட்டில் படித்து அடுத்துல மருத்துவமனைக்கு தேர்வு செய்யப்பட்ட 50 மாணவ செல்வங்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக நீங்கள் ஒரு பாராட்டு வழங்கியிருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் எங்கள் கூட சேர்ந்து சாதாரண கிடையாது. லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் 13 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நடுமதால கிட்டத்தட்ட என்னென்னா +2 முடிச்சவங்களே எங்களை வந்து விட்டாச்சு. ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் வந்து என்னன்னா ஐசிஐயில் கிளாஸ் வந்து அதுக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக கிட்ட ஒரு 2.5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அரசு மருத்துவர்கள் இருக்க சீட்டு கிடைக்கும். இதே ஒரு அரசு மருத்துவர்கள் இருக்க சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயங்கிறது தெரியாது. ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம், நம்மளுக்கும் அந்த சிலபஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகள் அந்த சிலபஸ்குள்ள வந்து அதுக்கு தன்னை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி டார்வின் தேதி மாதிரி சர்வேல் ஆகி இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. இதோடு நிற்கக்கூடியது கிடையாது. அடுத்தல அது அவங்களுடைய கடின உழைப்புங்கிறது ஒரு செயல் இருந்தாலும் அஸ் ஏ பேரண்ட்ங்கிற முறையில பேரண்ட்டுடைய சப்போர்ட் ஒரு முக்கியமான சப்போர்ட் இது. ஏன்னா சக்திகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சுதே எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் எல்லா பேரண்ட்ஸுமே எப்படியாவது அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். நாங்கள் ஃபுல்லாக இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைகள் மட்டும் முழுமை அல்ல. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் நாளைக்கு வெளியே போகும்போது என்ன உன் பையன் காலேஜ் சேர்ந்தாச்சா, ஏன் அவங்க பொண்ணு காலேஜ் சேர்ந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்பொழுது அவங்கள சமாளிக்கணும். சமாளிக்கணும்னா என்னது, எப்படி நீட் படிக்கணும், நீட் கிடைச்சிருமா, கண்டிப்பாக கிடைச்சிருமா, எந்த நம்பிக்கையில் கிடைக்கும். ஏன்னா இந்த அனுபவம் எனக்கும் உண்டு. 2 வருஷம் பட்ட கஷ்டம் அதே தான் அவங்களும் பட்டிருக்காங்க. அப்போ அந்த கஷ்டத்தினுடைய எஃபோர்ட் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். இதோட மட்டும் நிற்காம அடுத்தடுத்து நீங்க வந்து பல்வேறு விதமான, ஏன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டிகிரி, அதுக்கப்புறம் ஏன்னா டாக்டர் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும், அதுக்கப்புறம் பிஜி வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது போன உடனே அப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய ஆரம்பிக்கலாம். நான் ஆரம்பத்திலே கிளாஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நீட்டு ஒரு எக்ஸாமே கிடையாது. நீ இது எங்கோ படிக்கிற, எங்கே எழுதுற, எங்கோ முட்டப்பட்ட மார்க் வந்துட்டு நம்ம உள்ள போயிருந்தோம். நீ காலேஜுக்கு போய் படிக்கிறதா உங்களுடைய உயர்ந்த படிப்பு. ஏன்னா உன்னை நம்பி ஒரு உயிரை கொடுக்குறாங்க. உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னா நீ அதுக்கு தகுந்தபடி ஒன்னே மாடலேட் பண்ணுங்க. ஆஸ் எ டாக்டர் யூ பிஹேவ் லைக் எ டாக்டர். அதுதான் மெயின். ஒரு டாக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணணும். எல்லா விஷயத்தையும்
கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெவ்வேறு விதமான வெற்றிகளுக்கு உயர்ந்த நிலைக்கு அடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஸ்டியூட் சார்பாகவும் அனைத்து எங்களுக்கு வந்து ரொம்ப கோஆபரேட்டிவாக இருந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கடின உழைப்பை முடிவதற்கு எதுவுமில்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்களும் அதே கதை கொள்ளிய முதல் வருஷத்தில் 4 பேர் மெடிசின் சித்தா பிடிஎஸ் பற்றி 8 பேர். இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கு 5 பேர். அடுத்த ஆண்டு பல மடங்கு கூட வேண்டும். 9 மடங்கு கூடவே நம்ம கிடைக்கிறீங்க. அதே போல் நான் 9 மடங்கு கூடுவதற்கு பிள்ளைகள் இல்லை. அதை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கு, உங்கள் உழைப்பது இல்லை. எங்கள் உழைப்பு வந்து போன வருஷம்னா மிக அதிகமாக இல்லை இருக்கு. அது மாதிரி மெத்தட் ஆஃப் எக்ஸாம் வந்து வெவ்வேறு விதமாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தணும். அதற்கான உழைப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கணும். வந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது 15 பேர் நிறைய குடும்பம் தெரிவிக்கிறேன். அதில் பேச்சை குறைக்க வேண்டும், படிப்பை கூட்ட வேண்டும். ஏன்னா சிந்தனை பொதுவாக இருக்கு. மூட்டில் சிரிப்பு வரலனாலே என்னன்னா அந்த யோகத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டு பண்ணணும். இல்லைதா அந்த பயணம் தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை தந்தது. அதே வெற்றியை நீங்களும் அடையணும். இல்லை இந்த வாழ்க்கை கூட பொறுத்தவரையில் ஒரே ஒரு கோரிக்கை. சாருக்கு முன்னாடி வேலை தான் படிப்பு இல்லை. +2 வரைக்கும் படித்தது, நீட்டு படித்தது இல்லை. நீட்டு வந்து ஜஸ்ட் நமக்கு மல்டிபிள் சார்ட் முன்னாடி பண்ணோம் இல்லை. நம்ம வந்து அப்படி இல்லை. படிக்கிறது மட்டுமல்ல, ப்ராக்டிக்கல் ஒர்க் அதை வந்து சின்சியராக இது பண்ணணும். நீங்கள் வந்து அரசு கல்லூரி போயிட்டீங்க, அரசு மருத்துவமனை, ஏகப்பட்ட வித்தியாசமான கேஸ்கள் தான் வரும். அப்சர்வ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. பிரைவேட் காலேஜ் போனவங்க கூட மெடிக்கல் சம்மந்தமான ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ வாய்ப்பாக இருக்காது. ஆனால் அரசு கல்லூரியில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏகப்பட்ட நோயாளிகள் வருவாங்க. அதை வந்து இதில் வந்து பயன்படுத்திட்டு நோய் வரும்போது இது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது. 2வது ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்கள் டிவி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. என்னைக்கு அரசு பணிக்கு எக்ஸாம் நடைபெறுகிறதோ அன்னைக்கு வந்து சொல்லணும், நான் பிஜி தான் படிக்க போனேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. அந்த தேர்வை கிளிக் பண்ணி அரசுக்கு கூட போயிடும். அரசு ஆஃபீஸில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டே ஆகுங்க. எந்த ஏரியா ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த மக்களோட பார்த்தா தொடர்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முதல் தலைமுறை டாக்டர், நம்ம பேரண்ட் டாக்டர் இல்லை. அப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கு மிக முக்கியமானது அரசு பணி இல்லை. அந்த படிப்பு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொடுக்குறீங்க. அது பிறகு பிஜியை டெவலப் பண்ணுங்க இல்லை. எந்த துறையை நீங்கள் போனாலும் சரி, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உதவு இல்லை படிச்சுக்கலாம். மருத்துவர்கள் உட்பட மருத்துவர்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் வணக்கம். இந்த பசங்களை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா போன வருஷம் கிளாஸை பொறுத்தவரையில் நான் பாதி நேரம் இருப்பேன், பாதி நேரம் இருக்க மாட்டேன். எங்கேயாவது போயிருவேன், எங்கேயாவது வரல, நினச்சா வரல, நினச்சா இருப்பேன், செஞ்சிடணும். அப்படித்தான் இருந்தேன். நான் ரிப்பீட்டர்ஸ் இந்த கிளாஸ் கோர்ஸ் எடுக்கும்போது இவங்கெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் ஃபஸ்ட் பேட்ச் நம்ம படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷம் கடைசி ஜனவரி பின்னாடி இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது கன்ஃபார்மாக நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்ததுக்கு பாடம் நடத்தும் போது இருந்ததை விட படிக்கும் பொழுது இருந்த ஆர்வம் அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். யாருக்கு ஆர்வம் குறைஞ்சதோ அவங்களுக்கு ஏற்க முடியல. அது ஒன்று சென்ட்ரலில் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும். 2வது வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும். ரெண்டு இருந்தால் 2 பேரோட சப்போர்ட் இருந்தால் நீங்களும்
முழுமையாக அச்சு போட முடியும். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த இதுதான் நம்மளுடைய மந்திரமே தான், முக்கோணம் தான். இந்த பக்கம் பேலன்ஸு, இந்த பக்கம் நாங்கள் அடியில் யாருங்க நீங்கள். இன்னைக்கு இந்த பேஸ் இருந்ததுனால தான் இந்த பக்கம் எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ, அல்லது இந்த பக்கம் எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ. இந்த அடித்தளம் இல்லைன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஸ் இல்லை, அடித்தளம் வந்து நீங்கள் தான். இப்போ வருங்காலம் நீங்கள் இது நான் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் எங்கே போனால் இதுதான் சொல்லுங்கள், முக்கோணம் தான் சொல்லுங்கள். காரணம் கடின உழைப்பு இன்னும் தேவை. நீங்கள் உழைச்சிருந்தாங்க, நான் எத்தனை மணி வரைக்கும் 12 1 மணி நேரம் கூட படிப்பாங்க. நம்ம கொடுக்குற கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸில் ஆவாங்க, ஏதாவது கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னு. கடைசி அதனுடைய தாக்கம் எங்கே வந்ததுன்னா, நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்னைக்கு மறுநாள் அதனுடைய தாக்கம் வந்து அரசு தெரியும், அவன் சுற்றி தெரியும் சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் சார் கேள்வி கேட்பாங்க நீட்டில், அப்படிலாம் இருக்கிறது கேட்போம். இந்த வருஷமும் அதே மாதிரி வித்தியாசம் கொஸ்டின் வரும். நீங்கள் தான் நானும் சரியா? அதனால் எதுக்காக உங்களை இன்னைக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கணும்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு கேட்டு அதுபடி நீங்கள் நடந்தால் இருக்கக்கூடிய அத்தனை பேர் போயிடலாம். இன்னும் சொல்ல போனால் நீட் எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அவ்வளோதான். நம்ம படிக்கிறோம் 11th 12th என்ன படித்தோமோ அதை கொஞ்சம் மாற்றி இங்கே கொஸ்டினாக வருது. அங்கே எஸ்ஐ டைப்பை படிச்சிருக்கோம், 2 மார்க்காக படிச்சிருக்கோம், 3 மார்க்காக படிச்சிருக்கோம். இங்கே வந்து அப்ஜெக்டிவாக வருது. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். எதுக்காக உங்கள் மெயின் பர்பஸ் தான். நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அச்சீவ் பண்ண முடியும். டைம் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் முதல்ல கொடுக்கல, கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதும் கிடையாது. உழைச்சா தான் எந்த இதுவுமே உழைப்பு தான். உழைப்புலாம் ஒன்றுமே கிடையாது சரியா? எந்த பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் அதே பாடத்தில் 200 எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறோம். எந்த பாடத்தில் ஃபெயிலோ அதே பாடத்தில் 200 எடுக்க முடியும். ஒரு டெஸ்ட்டில் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்த டெஸ்ட் அடிக்கலை, 3வது டெஸ்ட் அடிச்சு போகணும்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. அடுத்த தான் இவங்க சரியா? உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தெரியும், எந்த இதாலும் தெரியும். ஃபஸ்ட் இயரில் போன உடனே கொஞ்சம் தினமாக என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். முக்கியமாக இருக்கட்டும், திண்டுக்கலாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், நம்ம ஊர் மாதிரி இருக்காது. சூழ்நிலைகள் மாறும். ஊட்டி போனால் எக்ஸ்ட்ரீம் சில்னஸாக இருக்கும். இது தூத்துக்குடி போனால் அது ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேட்டாக இருக்கும். திண்டுக்கல் அது ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேட் இருக்கும். அதனால் எல்லா இடத்தையும் அடாப்ட் ஆகும். நீங்கள் வந்து அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் இது மாதிரி தான் அங்கே போய் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டாக இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். அதுபோக சார் சொன்ன மாதிரி மெயினாக வந்து பிஜி பண்ணணும். பிஜியில் அச்சீவ் பண்ணி டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. பிஜி பண்ணணும். அதுக்கு மேலேயும் பல டிகிரி எடுத்து அதே மாதிரி நம்மகிட்ட கொடுக்கக்கூடியது வந்து ஒரு உயிரை கொடுக்குறாங்க. அதான் முக்கியம். கிராமப்புறங்கள்ல இருந்து பிஜியில் போனால் மருத்துவக்கல்வியில் வரக்கூடிய ஆட்கள் பார்த்தா கிராமப்புறத்தில் வரக்கூடிய ஆட்கள் தான் இருப்பான். கொஞ்சம் வசதியான இருக்கிறவங்க பார்த்தா வேல்ஸ் போவான், நல்ல கிங்ஸ் போவான், இல்லை வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவான். அந்த கிராமத்துலேருந்து வர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படி ஒரு மனப்பான்மையோட பணியாற்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். எனக்கு வந்து பாடத்த ஆசிரியர்கள் நான் வந்து நேரத்துக்குள்ள என்ட்ரான உடனே நான் வந்து ஒரு கேம் மிஸ் பண்ணேன். என்னன்னா இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டம் அப்படின்னு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னன்னு சொன்னால் அந்த நம்ம வந்து ஏபி சைடில் முயற்சி அப்போ அதை அடையிறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ தூத்துக்குடி கவர்மெண்ட் காலேஜில் நான் என்ன கஷ்டப்பட்டேன்னா நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசர்ச் எதுவும் கிடையாது படிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்ப நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆனேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏதாவது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணா கூட எனக்கு வந்து அது மீனிங் புரியாது. அப்போ நான் வந்து எல்லா காலையும் நான் போய் பக்கத்தில் உட்காந்து கேட்பேன். அவங்களும் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த சீட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை நோக்கி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வளர்க்குறேன். இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் செல்லுனா வாங்கிட்டு தான் கிடச்சிருச்சு. நான் படிக்கும்போது வந்து எந்த ஒரு பர்சன்டேஜ் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸாக ஸ்டடி பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இந்த 4 மாதத்தில் நான் ஃபுல்லாகவே செல்லு மட்டும் தான் பார்க்க எனக்கு ஆப்ஷனே இருக்கா. இப்போ நீங்கள் கஷ்டப்படுங்க, பின்னாடி 4 மாதம் நீங்கள் முடிஞ்சபடி இருக்கா. எதுலாம் பண்ணலாம் நீட்டு வந்து ஆபத்து அதெல்லாம் பண்ணாதீங்க.
அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு சீட் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து பண்ணுறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சீட் எடுக்கிறோட காலத்துக்கு நான் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு நான் இப்போ யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் அதோட மறந்தாச்சு. இப்போ இந்தியாவில் தான் நான் இவ்வளோ தூரம் படித்து வந்தேன். ஏன்னா என்னோட ஒரு வருஷம் சீனியர் அவங்களே இருந்து படித்தாங்க. அந்த இதில் தான் நான் போய்ட்டு அவங்களே படித்தாங்க. நம்ம போன வருஷம் 8 மார்க்கில் எனக்கு சீட்டு போயிடுச்சு. ப்ரைவேட் காலேஜாக கிடச்சிருக்கோம். அப்போது உடஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம படிக்கவா, இதுக்கு மேலே படிக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம், எத்தனை பேர் என்னெல்லாமோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யோசிச்சிருக்கேன். அப்படின்னு நம்ம கூட படிக்க வாரேன்னு எனக்கு வருது. அதனால தான் எதுவும் படித்தேன். போன வருஷம் எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க, 8 மார்க்கில் இவங்கெல்லாம் கிடச்சிருமா, இவங்களாம் இப்போ படித்து எங்கே பேர போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அதெல்லாம் மீறி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் படித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கே தெரியும். சில பேருக்குலாம் போன சுவாமி இருக்கலாம் முடியாது. ஆனால் அதையும் மீறி படித்து தான் ஆகணும், வழி கிடையாது. ஏன்னா நம்ம கேள்வி சொல்றதுக்குன்னே நிறைய கூட்டம் இருக்குது. அதே வாய் தான் நாளைக்கு கிடச்ச உடனே இவ்வளோ நேரம் இன்னும் படிச்சுட்டான் போயிட்டான் பாருன்ட்டு சொல்லுறதுலாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஓப்பு இருந்ததோ அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு 50 வருஷம் கழித்து இதை நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கக்கூடாது. நல்ல சான்ஸ் கிடைக்குது. நிறைய பேருக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் படிக்காங்க, வீட்டில் சொல்லுறதுனால வேறு கோர்ஸை பார்த்து எடுத்து போயிருந்தாங்க. நம்மளுக்கு இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு, நம்ம தான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். தேங்க்யூ. ஸ்டடி பண்ணிக்கொண்டு தெரியாது. சும்மா ஏதோ கிடைக்க அந்த மாதிரி செய்து போனேன். அதுக்கப்புறம் அதில் ஈஸியாக செட் ஆகிடுறதுலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் 10 மணினால பசங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடைக்கல. கொஸ்டின் கார்டெலாம் கிடைக்கல. அதுக்குள்ள சார் சொன்னாங்க எக்ஸாக்ட் புக் ஆகிடுறாங்க இங்கிலீஷ் முடிச்சு அப்படின்ட்டு. அதை சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். இதோட 1000 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வருஷம் 2 வருஷம் சாப்பிட்டுருக்கேன். சாரை நிறைய பண்ணியிருக்கேன். சொசைட்டியில் தப்பாக இருக்கும் கொச்சு போடும்போது இதை நீங்கள் சாரெலாம் வைக்கிற சாரம் வீட்டில் கரெக்டாக வந்துடலாம். சரி, எல்லோரும் நோக்க மட்டும் விட்டுறாங்க. எல்லோரும் நல்லா பண்ணுங்க. நம்முடைய கோச்சிங் சென்டர் சிறப்பாக ஒரு ஷீர்வோடு ஈடுபடுகிறது. முதலாவதாக நர்மதா மணி அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் தென்காசி கோச்சிங் சென்டர் என்பதை ஓய்வு பெற்ற இயற்பியல் ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர் மற்றும் உயிரியல் ஆசிரியர்களால் நடத்தப்படுகின்றது. இந்த தென்காசி நைட் கோச்சிங் சென்டரானது பழைய பஸ் அருகில் ஆனந்தா ஹார்ட்வேர்ஸ் தங்கமயில் எதிரில் அமைந்துள்ளது. இப்பயிற்சி மையத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 4 மாணவர்கள் MBBS-ம் பிற 4 மாணவர்கள் பிற மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார்கள். இந்த ஆண்டு 25க்கு 5 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார்கள். மையத்தில் இந்த ஆண்டிலிருந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. +1 மற்றும் +2க்கு வீக்கெண்ட் கிளாஸ் சண்டே மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆர்வமுள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு தங்களை பலப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸை பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போலையா.
ஸோ அந்த இடத்துல என்ன தோணுச்சோ அதை அப்படி பேசிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டை நான் காமிச்சிருப்பேன். நான் படிக்கும்போதோட இப்போ ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்தாங்க இன்ஸ்டியூட்டை. நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். ஏன்னா தென்காசி கோச்சிங் சென்டர்னு போட்டு தனியாக மாடல் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கேமரா சுற்றி 4 கேமரா வச்சுருக்காங்க. அது வந்து சார் வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் இருந்து கூட அதை ஆக்சஸ் பண்ணி என்ன நடக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் போலக்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக டெஸ்ட் சீரிஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி செமையாக போய்கிட்டு இருக்கு போலக்க. எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். நம்மளுக்கு இந்த சீல்டு கொடுத்தாங்க, அதுக்கடுத்து சால்வ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த சீல்டும் சால்வையும் ஒரு சார் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான் என்னோடய வகுப்பாசிரியர். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலோட ஏஹெச்எம், எனக்கு 11th 12th அவங்க தான் கிளாஸ், ஃபிசிக்ஸ் சார் கிளாஸு. இப்போ இங்கேயும் எனக்கு அவங்க தான் கைட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க எனக்கு போடுறதுன்னு போட்டிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. நான் கூட என்னோடய மை நீட் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் ஒரு சார், அது அவங்க தான். ஓகேவா? என்னோடய இன்ஸ்டியூட்டையும் காமிச்சிட்டேன், அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனையும் காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய ரீச் ஆகட்டும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த சாரோட நம்பர் நான் வந்து கீழே கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க, வீடியோலையும் வந்திருக்கும். ஒருவேளை தென்காசி சரௌண்டிங்கில் யார் இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.